மாதிரி மாங்காய் வாங்கி பழுக்க வச்சுருந்தேன், எல்லாம் வெம்பி வீணாக போயிடுத்து. இப்போ எப்படி சத்தம் கேட்குறது தெரியுறதா? அதுக்கப்புறம் மாங்காயை இது உள்ளுக்குள்ளே அப்படி நம்ம அடுக்கிக்கணும். எவ்வளவுதான் இந்த மாங்காயை மாம்பழமாக பழுக்க வைக்கிற முறை. 4-5 தான் இப்போ நான் வச்சு காட்ட போகிறேன். அதனால அந்த இடத்துக்கு மட்டும் இதுக்கு வைக்கல் மெத்தை போட்டிருக்கேன். அது என்னென்னா இந்த மாதிரி காய இல்லை, இப்படி காய போடக்கூடாது. பார்ப்போம். இது முழுக்கவே நன்னாவே பழுத்துருத்து. எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு வித்தியாசமாக தெரியறதா? வைக்கல் எவர் சில்வர் தவளை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ சின்னவளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. ஃபோன் எனக்கு பண்ணல, சின்னவளுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாலும். இது மாதிரி மாங்காய் வாங்கி பழுக்க வச்சுருந்தேன், எல்லாம் வெம்பி வீணாக போயிடுத்து. இப்போ ஒரு பக்கம் மட்டும் வீணாக போயிடுத்து, என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் அம்மாட்ட கேட்டு சொல்லு அப்படின்னாலாம். அப்போ தான் சரின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி, இதை நம்ம எல்லாருக்குமே போட்டு காமிச்சிருவோன்னு. இப்போ என்னென்னா, நம்ம மாம்பழம் போய் வாங்க போவோம் கடைக்கு. போனோம்னா அதை கல் வச்சு பழுக்க வச்சுருக்காம்பா, அப்புறம் ஸ்ப்ரே அடித்து பழுக்க வச்சுருக்காம்பா, அப்புறம் இந்த புகை போட்டு பழுக்க வச்சுருக்காம்பா. நமக்கு எதை சாப்பிட்றது, இது அப்படியா அப்படிலாம் தெரியாது, அந்த சந்தேகங்கள்லாம் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் இப்போ நான் இருக்கிறது கிராமம், அதனால் இங்கே நிறைய மாமரங்கள் இருக்குது. நீங்களும் அதேமாதிரி உங்கள் கிட்டக்க பக்கத்தில் தோப்புகள்லாம் இருக்கும், அங்கே கூட போய் இந்த மாதிரி நல்லா விளைஞ்ச மாங்காய் முத்தலாக இருக்கணும். இந்த பாருங்க, எப்படி சத்தம் கேட்குறது தெரியுறதா? நல்ல முத்தல் மாங்காய், நல்லா விளைஞ்ச மாங்காய். இது இமாம் பசந்த் மாதிரி அந்த நல்ல ஜாதி மாங்காய். இந்த மாதிரி நல்ல முத்தின மாங்காய்களை நம்ம வாங்கிக்கணும். வாங்கி இப்போ நான் ஒரு ரோல் போட்டிருக்கேன் பத்தல, வைக்கல். இது மாட்டுக்கு போடுற வைக்கல். நெல் இருக்கு இல்லையா, அது மேலே அறுத்துருவா. அதுக்கப்புறமா வைக்கல் இருக்கும் இல்லையா, அந்த வைக்கக்காரை, இதை இப்படி தவளைக்குள்ளே போட்டுக்கணும். இப்படித்தான் ஊரில் பாட்டி செய்வா. பாட்டி இப்படி தான் செய்வா. இந்த மாதிரி கீழே முதல்ல வைக்கக்காரையை பரப்பிக்கணும். அதுக்கப்புறம் மாங்காயை இது உள்ளுக்குள்ளே அப்படி நம்ம அடுக்கிக்கணும். இப்போ பார்த்தோம்னா ஒரு ரோவுக்கு ஒரு 4 போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, திருப்பி வைக்கல் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா அப்படி பந்து மாதிரி சுருட்டி அடுத்த லேயர் அது மேலே அப்படி வச்சிடணும். அது மேலே நல்லா வச்சுட்டு திருப்பி அடுத்த லேயர் எடுக்கணும். இப்படி வச்சிடணும். அதுக்கப்புறம் திருப்பியும் அது மேலே வைக்கல் நல்லா அது பாருங்க இப்படி வச்சு இதை வாயை நல்லா மூடிடணும். எவ்வளவுதான் இந்த மாங்காயை மாம்பழமாக பழுக்க வைக்கிற முறை. ஆனால் அது நல்ல முத்தல் காயை வாங்கிக்கணும். அங்கேயே நீங்கள் தோப்புக்காரங்கள்ட்ட கேட்டேன்னா கொடுப்பா. இல்லை கடையில் கூட இப்படி மாங்காயை வாங்கி நீங்கள் இப்படி பழுக்க வச்சுக்கலாம். மாம்பழம் பழுக்க வைக்கிறதுக்கு இது ஒரு முறை. இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ நீங்கள் இன்னொரு விதம் பார்க்க போகிறேன். இப்போ பாத்திரம்லாம் இது பண்ண முடியாது, தவளை இல்லை அப்படி இப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கணும். அதில் இந்த மாதிரி அடியில் நல்லா வைக்கலை போட்டுன்றணும். போட்டுன்ட்டு இதில் மாங்காயை எடுக்கணும். இப்படி அதாவது ஒன்றோட ஒன்று இடிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு அப்படிலாம் வைக்கக்கூடாது. நல்லா அப்படி கலகலன்னு வைக்கணும். கலகலன்னு வச்சுட்டு இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வைக்கலை போட்டுடுறது. அவ்வளவுதான். இதை போட்டு அப்படியே மூடி வச்சுடுறது. இது ஒரு விதம். இப்படியும் பழுக்க வைக்கலாம். அடுத்தது இன்னொரு விதம் இருக்குது, அதை காட்டுறேன். இப்போ இன்னொரு ப்ரொசீஜர் என்னென்னா, அது பாருங்க, வைக்கலை நல்லா அப்படி சாக்கில் எத்தனை வைக்க போகிறோமோ, நிறைய வைக்க போகிறேன்னா இது ஃபுல்லாக நல்லா அடுக்கிக்கோங்க. 4-5 தான் இப்போ நான் வச்சு காட்ட போகிறேன். அதனால அந்த இடத்துக்கு மட்டும் இதுக்கு வைக்கல் மெத்தை போட்டிருக்கேன். அந்த மெத்தையில் இந்த பாப்பாஸ்லாம் இப்படி படுக்க வச்சிட வேண்டியது தான். அப்படி போட்டுற வேண்டியது தான் உங்களெல்லாம்.
அவங்களாம் நல்லா தாய்ச்சுட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா வெக்கைக்கரையை இப்படி போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படி வெக்கைக்கரையை போட்டு இது அப்படியே ஒரு இடத்துல வச்சுடணும். வச்சுட்டோம்னா இதுவும் பழுக்கும். இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், இது எத்தனை நாளில் பழுக்கும் அப்படின்னு. எப்படியும் 5 நாள்லேருந்து 7 நாள் ஆகும், 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அது இருந்தோம்னாக்கா நல்லா கம்முன்னு வாசனை வந்துடும். இப்படித்தான் ஊரில் பாட்டி இந்த மாதிரி முறைகளில் தான் பழுக்க வைப்பா. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது, அதையும் காட்டுறேன். இப்போ இது ஒரு ப்ரொசீஜர். ஆற்றுக்கு ஒரு 4-5 பழம் மட்டும் வைக்க போகிறோம்னாக்கா இப்படியே வெறும்னா அரிசியில் வச்சு ஒரு மூடியோ இல்லை தாம்பாளமோ இப்படி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அது என்னென்னா இந்த மாதிரி காய இல்லை, இப்படி காய போடக்கூடாது. செம்பழம்னு சொல்லுவா. இந்த பச்சை மாறி லேசாக மஞ்சள் பூக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த காம்புகிட்டெல்லாம் மஞ்சள் பூத்துருக்கும். அப்படி மஞ்சள் கலர் அந்த செம்பழத்தை இதில் நீங்கள் வச்சேன்னா அது நல்ல பழமாக மாறிடும். அந்த மாதிரி இதை நம்ம இப்படி அரிசிக்குள்ளே வச்சுட்டு இந்த வாளியோட மூடியோ இல்லை இந்த மாதிரி ஒரு தட்டையோ போட்டு மூடி வச்சிடலாம். இதுதான் மாம்பழம் பழுக்கிறதுக்கான மெத்தட். இது மாம்பழம் ஒரு அதில் ஏகப்பட்ட சத்துகள் இருக்குது. இன்னும் கர்ப்பஸ்திரீகளுக்கு கூட கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பழம் அது எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் என்னன்னு கேட்டேன்னா அந்த பழம் நல்ல பழமாக இப்படி நல்ல முறையில் பழுக்க வச்சுருக்கணும். அந்த காலத்துலலாம் அப்படி தான் பழுக்க வச்சு அது சாப்பிடுவா. இப்போ இந்த கல்லில் இதிலெல்லாம் போட்டு அந்த மாதிரி கெமிக்கல் பழங்களை சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது அந்த மரங்களுக்கு உரம் போடாமல் ஆர்கானிக் முறையில் வெறும்னா தண்ணி, அந்த வேப்ப முன்னாக்கு, அந்த மாதிரி இயற்கையான உரங்கள், வேப்பலை, அந்த காலத்துலலாம் அந்த இலையெல்லாம் திரட்டி பெருக்கி எல்லாத்தையும் மரத்துக்கு போடுவா. காப்பி பொடி இந்த மாதிரி எல்லாம் போட்டு கழநீரை குத்தி அப்படியெல்லாம் பயிர் பண்ண இதில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டோம்னா அது உடம்புக்கு நல்லது. மாட்டு சாணி, ஆட்டு புழுக்க அப்படியெல்லாம் போடுவா அதுக்கு. அந்த மாதிரி இயற்கையான முறையில் இந்த மாதிரி மாங்காய் அதை நமக்கு தெரிஞ்ச வாழைத்தோப்பெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அங்கே போய் நம்ம இந்த மாதிரி நல்லா முத்திரக்காய் அப்படி இப்படி தட்டி இப்படி சுண்டி பார்த்தோன்னா நல்லா சத்தம் கேட்கும். அந்த மாதிரி காயை நம்ம வாங்கி இப்படி முறையில் நீங்கள் பழுக்க வச்சேன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த பழம் வேணாலும் வாங்கி இப்படி பழுக்க வச்சு சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது நீங்கள் இல்லாமல் இந்த மாதிரி பழுக்க வச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்குமே மூடி கிடையாது. உங்களுக்குலாம் சந்தேகம் வரும், 3 நாளாக மூடலையா தெரியலையே என்னென்னு. இப்போ நம்ம அந்த தவளையும் மூடலை, வைக்கக்காரையை தான் போட்டு மூடி வச்சுருக்கோம். அட்டைப்பட்டியும் நம்ம மூடல, அதுக்கும் நம்ம வைக்கக்காரை தான் போட்டு மூடி வச்சுருக்கோம். இவ்வளவு தான் ப்ரொசீஜர். இதை சிம்பிளாக நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தை செஞ்சுட்டேன்னா, காயை வாங்கி பழுக்க வச்சுட்டேன்னா உங்களுக்கு நல்ல அபூர்வமான ஒரு பழங்கள் கிடச்சிரும். இப்போ 5ஆம் தேதி அன்றைக்கி நம்ம மாம்பழத்தெல்லாம் பழுக்க வச்சோம். அன்றைக்கி உங்கள்கிட்ட காட்டினேன். ஒரு 10 நாள் 1 வாரம் ஆகும் பழுக்க. இப்போ இன்றைக்கி 10ஆம் தேதி ஆகிறது. இன்றைக்கி இந்த பழம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பழுக்க வச்சோம் இல்லையா, எப்படி இருக்குது பாருங்க. இன்னும் அந்த 5 நாள் ஆகும்போது நல்லா பழுத்துன்றோம் பாருங்க. கவலையில் போட்டிருந்தோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது முழுக்கவே நல்லாவே பழுத்துடுத்து. இன்னும் 1 நாள் 2 நாள்லேயே நல்லா பழமாயிடும் போல இருக்கு. அவ்வளோதான், பார்த்துட்டேலா. இப்படித்தான் பழம் பழுக்க வைக்கணும். இன்னொரு 5 நாள் ஆகும்போது எல்லாம் ஃபுல்லாக எல்லாமே பழுத்துரும். இந்த பழத்தெல்லாம் இன்னும் 1 நாள் 2 நாள்லேயே பழுத்துரும். அப்படி பழுக்க எடுத்து ஒன்றா சாப்பிட்டுக்கலாம். இப்போ அந்த பழத்தை அரிசிக்குள்ளே போடலாமா? இது அரிசிக்குள்ளே போடலாம். இது அரிசிக்குள்ளே போட்டுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இதை கூட அரிசியில் போட்டுக்கலாம். பழுத்துடுத்து இதெல்லாமே. இப்படி கொஞ்சம் காவட்டாக இருக்கிறத தான் பழையபடி வைக்கலுக்குள்ளே வைக்கணும். மிச்சப்படி இதெல்லாம் கூட அரிசிக்குள்ளேயே போடலாம், பழுத்துரும். இருந்தாலும் வேண்டாம், 1 வாரத்துக்கு அதுக்குள்ளேயே வைக்கலே வச்சா அது பாட்டுக்கு பழுத்துட்டு போகிறது. அடியில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கதன்னு ஒரு கதகதப்பு இருக்கும், ஒரு சூடு இருக்கும். இந்த இதெல்லாம் கோழி இதெல்லாம் கூட அழகாக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரியான ஒரு மெத்தடு தான் இது. அந்த மாதிரி போட்டு வச்சா நல்லா எல்லாம் பழுத்துன்றோம். இப்படி பழுக்க வைங்க. இதுக்கு கல் போடுறது, இது கெமிக்கல், அந்த இதெல்லாம் தேவையே இல்லை. இப்படி போட்டு எல்லோரும் பழுக்க வச்சு இந்த வருஷத்துலேருந்து மாம்பழம் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.